பெரிய படம் இருக்கு. பள்ளியோட்டுக்கு அனுப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி அள்ளி போட்டுட்டு வந்து உட்காரக்குள்ள முதுகெலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. இதுக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும். 4 மணிக்கு திரும்ப வந்துருவாவ. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஸ்நாக்ஸ் காப்பியை போட்டு அவியலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்னதான் அம்மா பிள்ளைகளை பார்த்தாலும் நம்ம பார்க்க மாதிரி இருக்குவா. பெத்த தாய்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாதான் அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு. கையில் கிடக்கும் கனவாணி. எங்க இருந்து பாட்டு சத்தம் வருது? இது இந்த சுக்கு காப்பி கவலை மாதிரி இருக்கு. கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே. நீ சுக்கு காப்பி என்ன இன்னைக்கு இப்படி பேதி இருக்குது? நூறையால் செய்த சிலையாணி. ஏ அம்மம்மா என்ன வருத்து வரேன். இப்படி உன்னை ஏந்தி கொண்டு பெட்ரூம் வரைக்கும் போய்விடவா? பெட்ரூமுக்கு போனுங்க, அங்க போய் என்ன பண்ணுவா? வழியில் கொஞ்சம் டிஸ்டர்ப் வந்தாலும் நம்மள தான் சொல்லியானோ. ஓனர் வீட்டு ஹாலில் பாயிடவா? எதுக்குல உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து பேதி இருக்குது? ஓனர், நீங்க நினைக்க மாதிரி அதெல்லாம் இல்ல. வேற என்னது இது? எதுக்குல இவளை தூக்கிட்டு போற? இவளால நடக்க முடியாதா? ஆமா ஓனர், இவங்களால நடக்க முடியாது. அப்படி என்ன வந்துட்டு இவளுக்கு? அது வந்துங்க ஓனர், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நான் இவளை தூக்கிட்டு போய் படுக்க கொண்டு வைன்னு சொன்னாக்கா? இல்ல ஓனர், நீங்க தான் மொட்டை மாட்டில கொண்டு போய் துணி காய வைக்க சொன்னீங்களா? ஆமா, அதுக்கு என்ன? அதனால தான் பச்சைக்கிளி தூக்கிட்டு போறேன் ஓனர். மாடியில துணி காய வைக்க எதுக்கு என் வீட்டுக்கு கொண்டுட்டு போற? ஓனர், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க ஓனர். நானே அந்த சேலை துவைச்சதும் நானே, இந்த பேண்ட் துவைச்சதும் நானே, அந்த சட்டை துவைச்சதும் நானே, அது நானே. ஐயோ அம்மா! ஐயோ பச்சைக்கிளி, உங்களுக்கு என்னாச்சு? சுக்காக்கோ விழுந்து விட்டேன், வலிக்கிறது. எழுந்துருங்க பச்சைக்கிளி, நான் உங்களை தூக்குறேன். சுக்காக்கோ, என்னால் முடியவில்லை. கால் உடைந்து விட்டது, நடக்க முடியாது. சரி பச்சைக்கிளி, நான் எதுக்கு இருக்கேன்? வாங்க பச்சைக்கிளி, நான் உங்களை கையிலே தூக்கிட்டு போறேன். ஏல சுக்கு காப்பி, நிறுத்து. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓனர்? ஏல சுக்கு காப்பி, இவன் மாடிக்கு துணி அள்ளிட்டு போகும்போது உளையல, காயப்படும் போது உளையல. அது எப்படி இல்ல, சும்மா நின்னுட்டு இருக்கும்போது விழுந்துருவா? ஓனர், நீங்க பிளாஷ்பேக் அப்படின்னு ஒழுங்கா கவனிக்கலையா? இன்னொரு தடவை போவோம் வாங்க. ஆமா, ஓயா போய் பாக்க சுற்றுலா சுத்தி பார்த்தானே தெரியும். நான் தான் இவன் துணி காய போட்டுட்டு நின்னதை பார்த்தனே. ஓனர், இந்த கேள்வியெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா? பச்சைக்கிளி ரொம்ப பாவம் ஓனர், கீழே வந்து அடிபட்டுருச்சு இல்ல? சரி, அது கேட்கல, ஏன் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர? அவிய டாடி கிட்ட கொண்டு போக வேண்டியதானே, இல்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியதானே? இல்ல ஓனர், என்னோட பெட்ரூம் இங்க தானே இருக்கு. அதுக்கு அங்க கொண்டு படுக்க வச்சு நல்லா தடவி விடலான்னு பாக்குறேன் ஓனர். ஏலே, கொஞ்சமாவது உனக்கு வெக்கமான இருக்காளே? இதுல வெக்கப்படக்கு என்ன இருக்கு ஓனர்? ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போறியா? அறிவு இருக்கா உனக்கு? ஓனர், நான் என்ன சாதாரண மனுஷனா? டாக்டர் ஓனர், டாக்டர். என்ன இருக்கு டாக்டர்? மாட்டுக்கு தானே. இவள எதுக்குல தூக்கிட்டு போறா? இல்ல ஓனர், பச்சைக்கிளி பாவம்ல. பச்சைக்கிளி பாவம், மஞ்சக்கிளி பாவம் நிக்கிட்டு. இவள தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போ, உன்னை கால் நினைக்க நறுக்கி விடுவே. உன் காலை வெட்டினதோட விடுவேன்னு நினைச்சுக்கிட்ட, கிளி காலையும் வெட்டி விடுவேன். ஓனர், அப்படின்னா எங்களை பெட்ரூமுக்கு விட மாட்டீங்களா? டாடி, குழந்தை டாடி, இங்க வாங்க. ஐயோ, நான் இல்ல. ஓடிட்டான். பேதி எடுப்பா, அந்த சுக்கு காப்பி வர சரியில்லையே. இந்த பச்சைக்கிளி அவனை விட மோசமா இருக்கா. அந்த செல்லம்மா மகனுக்கு இவளுக்கு எனக்கு கொஞ்ச நாளையில கல்யாணம் நடக்க போகுது. இவன் என்னடான்னா அவன் கூட பெட்ரூமுக்கு போறான், பெட்ரூமுக்கு. சே, ரொம்ப கேவலமா தான் இருக்கு. முதல்ல அந்த செல்லம்மாட்ட சொல்லி கல்யாணத்தை பேசி முடிக்க சொல்லணும். என் அக்கா மவன்ட்ட எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு அந்த பிள்ளையை கட்டி வைப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அவனும் ஏன் பேர அவனுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு வைக்க போறேன்னு வாக்கு கொடுத்துட்டான். நான் கொடுத்த வாக்கு நிறைவேத்தினாதானே அவன் கொடுத்த வாக்கு நிறைவேறும். என்ன பண்ண இந்த ஓனரி நீ பேசவே விட மாட்டேங்கவல. சம்மந்தி கிட்ட நீ நெருங்க கூட விட மாட்டேங்கவ. எப்படி பேசுறது, அவிய கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல.
வானர நெருங்கவே விட மாட்டேங்காவ. அதனாலயே ஒண்ணும் சொல்ல முடியாம வந்துட்டேன். சிசோண்டி, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண உங்களுக்கு பண்றேன். சாமி, அப்படியா? இது பெரிய ஆட்கள் பேச வேண்டிய விஷயம். வாங்கிட்டு எப்படி சொல்லன்னு தெரியலையே. சொல்லுங்க, பரவாயில்ல சிசோண்டி. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண பண்றேன். இல்லம்மா, என்னாலயே சம்மந்தியை நெருங்க முடியல. வானர நெருப்பு படல மாதிரி நிக்காவ. நீ எப்படி அவியல நெருங்குவா? எப்படி பேச முடியும்? என்னால முடியும் சிசோண்டி. நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் சாதிச்சு காட்டுறேன். நான் சாதாரணமானவள் இல்ல, சாதிக்க பிறந்தவள். அப்படியே அப்ப சொல்லி. நான் சொல்லியத யாருக்கும் தெரியாம வானரோட அம்மாட்ட போய் சொல்லு. சாரி சிசோண்டி, சொல்லுங்க. அது வந்து என் மாமனுக்கு என் மருமகளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேல்ல. ஆமா, அது எப்பயோ நடந்த கதை. அதை பத்தி இப்ப எதுக்கு பேசுறிய? அது பழைய கதை தான். இருந்தாலும் புதுசா அதே மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு நான் யோசிக்கேன். என்ன சொல்றீங்க சிசோண்டி? புதுசா அப்படின்னா சேகருக்கு அதே மாதிரி எதுவும் நடக்க போகுதோ? சீச்சி, சேகர் தம்பிக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படின்னா வேற யாருக்கு நடக்கும்? அது வந்து நான் வாங்கிட்டு சொல்லி நீ வேற யார்கிட்ட சொல்லிடாத. சாரி சிசோண்டி, சொல்லுங்க. அது வானர் வீட்ல இப்போ அவிய சித்தி மகெல்லாம் வந்திருக்கா பத்தியா? அந்த பிள்ளை கூட மாப்பிள்ளலாம் பார்த்தாவளே, நம்ம கூட போனோமே. ஆமா, அந்த பாட்டியோட பேரன் தான் மாப்பிள்ளைய பார்த்திருக்காவ. அந்த பிள்ளைக்கு அந்த பையனை பிடிக்கலையா? அப்படியா? ஆமா சாமி. ஓஹோ, அதனால தான் அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைட்ட வேண்டாம் வெறுப்பா பேசிக்கிட்டு இருந்தாளோ? அப்படியே வேண்டாம் வெறுப்பா தான் பேசினாளோ? ஆமா பிசாண்டி, நாங்க மரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அவ ஒழுங்காவே பேசவே இல்லை. அந்த மாப்பிள்ளை பையன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசினான். ஆனா அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஓ, அப்படியா? சரி சரி, இருக்கட்டும். அந்த பிள்ளை வேற ஒரு பையனை விரும்பியாளாம். அப்படியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து எனக்கு தெரியும். அந்த பையன் எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்ட பையன் தான். ஓ, அப்படியா? ஆமா சாமி, அதான் சம்மந்திக்கிட்ட எப்படியா சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா அவ எதை சிக்க மாட்டேங்காவல. இந்த வானர் பேசவும் விட மாட்டேங்காவ. சிசோண்டி, இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஒன்னரோட தங்கச்சிக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போய் ஒன்னர் ரவியலோட அம்மையை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்றேன். கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் சிசோண்டி. அப்படியா? சரிம்மா, சீக்கிரமா போய் சொல்லு. குறிப்பா நான் சொன்னேன்னு சொல்லு. சாரி சிசோண்டி, சென்று வருகிறேன், வென்று வருகிறேன். சாமி, பிள்ளை நல்ல பிள்ளைதான். தங்கமான பிள்ளை. இந்த வானர் தான் அடிக்கடி ஏசியாவ பாவம். ஆண்டி, 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 எங்க இருக்கீங்க? ஆண்டி. இது நான் எதிர்பார்த்ததுதான். என்ன குடிமி, மறுபடியும் ஆண்டி ஆண்டி நீங்க வந்திருக்க? என்ன இன்னைக்கு குழம்பு கேட்க வந்திருக்கியோ? மண்டையில ஒண்ணே காணா. குடிமில கொஞ்சம் உறிஞ்சிட்டு போலான்னு வந்தியோ? இங்க பாருங்க, நான் குழம்பு வாங்கலாம் வரல. அப்போ கூட்டு வாங்க வந்தியோ? நான் எதுவும் வாங்க வரல. நான் ஒரு விஷயமா உங்க அம்மையை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன். எதுக்கு நீ இப்ப எங்க அம்மையை பார்க்கணும்? அது வந்து நான் உங்க அம்மிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். உங்க அம்மையை கூப்பிடுங்க, இல்லைன்னா வழி விடுங்க, நான் போய் அவியல பார்த்துட்டு வரேன். முடியாது, நீ எங்க அம்மையில பார்க்க முடியாது. நீ எங்க அம்மையை பார்க்க பேசுறது என்ன இருக்கு? இல்ல இதுக்கு முன்னாடி தான் வந்து பேசி குழுந்த பழக்க விட்டுக்கிட்டு இருந்தியா? நான் ஒருத்திங்க இருக்கேன், என்கிட்ட பேசாம எங்க அம்மையே பார்த்து பேசணும் வரையில இருக்கு. அதுக்கு காரணம் இல்லாம யாரும் வர மாட்டாங்க. யார் வந்து உங்க அம்மிட்ட பேச வந்தாலும் நீங்க இப்படி வந்து குறுக்க விடுறதுன்னா நல்லாவே இல்ல. ஓஹோ, நீங்க தான் அந்த இளவரசி விட்ட தூது புறாவா? எங்க கால்ல சீட்ட காணோம். இங்க பாருங்க வானர் ரவியலே, நீங்க அதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு புறா மாதிரியே தெரியுது. ஆமா, அந்த மீன்காரி தான நீங்க வரச்சனே. சுப்பிட்டு கரெக்ட்டா கண்டுபிடிச்சாவே. இந்த வானர் ரவியல் சரியான ஆள் தான். என்ன குடிமி, கண்டுபிடிச்சிட்டேனே சாக்காரியா? இங்க பார், உனக்கும் சரி அந்த மீன்காரிக்கும் சரி சொல்லிக்கிறேன், கேட்டுக்கிடுங்க. என்னைய மீறி எங்க அம்மிட்ட போய் யாரும் பேச முடியாது. ஏன், எதுக்காக உங்க அம்மிட்ட பேசக்கூடாது? சேகர் கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு கட்டளை விதிச்சியே. அதனால தான் தினம் தினம் வந்து சேகரை பார்க்கறதும் இல்ல, பேசுறதும் இல்ல.
நீ மட்டும் இல்ல அந்த மீன்காரியும் பேசக்கூடாது. உங்களோட தவிர்த்து யார் வந்தாலும் யார் கூட வேணாலும் பேசலாம். உங்களுக்கு பேசணும்னா என்கிட்ட பேசிட்டு போங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க அம்மா கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன பேசணும்? அந்த மீன்காரி மட்டும் என்ன சொல்லிவிட்டா? அது வந்து கல்யாணத்தை பத்தி தான். என்னது கல்யாணத்தை பத்தியா? நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நான் வீட்டுக்கு போறேன். பேதி எடுப்பா குடுமிகாரி என்ன வரத்து வரா? ஒழுங்கு மரியாதையா என்ன சொல்ல வேண்டிய அதை என்கிட்ட சொல்லிட்டு போ. இல்ல கொண்டை அறுத்து காக்காக்கி எறிஞ்சிருவேன். அது வந்து உங்க அம்மைக்கு என்னைக்கு கல்யாண நாள்னு கேக்குறதுக்காக வந்தேன். எங்க அம்மா கல்யாண நாள் தெரிஞ்சிட்டு எங்க அப்பாவை எழுப்பிட்டு வந்து கொண்டாட முடியும். உங்க அப்பாவா? அது எங்க இருக்காங்க? ரொம்ப அவசியம் விளக்கம். ஓடி வேற கண்ணம் நாட்டிக்காத. ஆமையை பார்க்கணும் ஆட்டுக்குட்டி பார்க்கணும் கல்யாண நாள் கொண்டாடணும். உங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப தான் உனக்கு அறிவு கொப்பளிச்சிட்டு வருது. ஒழுங்கா ஓடி வேற இல்லைன்னா கட்டு பண்ணிடுவேன். அப்படின்னா